கண் திறந்தா பார்வை மாறும், பாதை மாறும், ஆசை மாறுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசை யாரு? ஆசை என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் தான் டாப்ல இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன். நான் என்ன கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்க வரணும். சபையை அப்படிதான் கலங்கடித்து கொண்டிருந்தவன். இப்போ ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகர் வர. இப்போ விஷன் மாறுது. எப்படி மாறுது? நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நான் இன்னும் அநித்தியமான இம்மைக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணுல என்ன இருக்கு தெரியுமா? செதில் இருக்கிறது. சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும் படிக்கும், நீ பரிசுத்த ஆவியை பெறும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினா. பார்வை மாறினதோ இப்படி பார்த்துட்டு இருந்தவன் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பார்க்கும்போது சொல்றான், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் லேசா லேசா அப்படி பிரச்சனை வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? ஒருத்தங்க பவுல நிந்திச்சதும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தூசியை தட்டி விட்டுட்டு வந்திருந்து அழுதாங்கன்னு, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. மேலானவைகளை என்னால ஏன் பார்க்க முடியல? என் கண்கள்ல நிறைய செதில் இருக்கு. ஆண்டவரே, பவுல் கண்ல இருந்து அந்த செதில் விழுந்தது போல என் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களோடு பேசுறார்னா அது உங்களுக்கான வார்த்தை தான். காதினால கேட்டுட்டோம். என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார். எப்போ அந்த செவியை திறக்கிறாரோ அடுத்த வசனத்துல சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பாருங்க, நம்ம காமனா ஒரு செய்தி கேட்டுட்டு இருப்போம். ஆனா நமக்கான ரேமா வரும்போது நம்ம செவியை திறப்பார். திறக்கும் போது அதுக்கப்புறம் பேசுறது ஃபுல்லா யாருக்காதான் இருக்கும்? நமக்காதான் இருக்கும். இப்படி செவியை திறந்து கேட்க வைத்தவர் கண்களை திறந்து காண வைக்காமல் இருப்பாரோ?